கச்சத்தீவு பிரச்சனை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. கச்சத்தீவை நம்ம தாரவாத்துட்டோம், அதனால மீனவர்கள் இப்போ கஷ்டப்படுறாங்கன்றது தான் நிறைய பேரோட பாயிண்டா இருக்கு. அதனால தான் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் நிறைவேற்றுற லெவலுக்கு வந்துருவோம். ஆனால் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, கச்சத்தீவு கொடுத்தது கரெக்டு, அது பிரச்சனையே இல்லைங்க, கச்சத்தீவு கொடுத்ததுன்றது 100% பர்ஃபெக்டான ஐடியா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. யார் அவர், ஏன் இப்படி சொல்றாரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் தான் இப்போ அவர்கிட்ட முதல்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிக்காரங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இப்போ உங்கள் கூட கூட்டணி காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து தான் அந்த கச்சத்தீவு கொடுத்த வேலையை பார்த்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ காங்கிரஸும் இதில் கூட்டுக்களவாணிதான் அப்படின்ற லெவலுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கேட்டோன்னே அது இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா இவங்களும் தான் எங்கள் கூட கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க, இவங்க பாஜக கூட்டணி தான் கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க, அப்போல்லாம் தெரியாதா நாங்கள் பண்ணுறோம்னு, அப்போல்லாம் வாய மூடிட்டு இருந்தாங்களே அப்படின்னு நான் கேட்டுவிடுவேன். ஆனால் இப்போ அது முக்கியம் கிடையாது, மீனவர்கள் பிரச்சனையை எல்லாருமா சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு கொண்டு வரணும், அத்தனை பேரும் ஒத்துமையாக இருக்கணும். அப்போ போய் நம்ம நீ என்ன நான் என்னன்னு பேசிக்கிட்டு நல்லா இருக்கல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் எங்களோடு கூட்டணியில் இருந்தீர்கள், உங்களுடைய தலைவர் மக்கள் திலகமும் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தார், அம்மையார் அவர்களும் எங்களோடு கூட்டணியில் இருந்தார்கள், அப்பொழுது எல்லாம் நீங்கள் ஏன் வாய் திறக்கவில்லை என்று நாங்கள் அப்படி கேட்பதற்கு தயாராக இல்லை. எல்லோரும் முயற்சி செய்வோம், மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை வெற்றி பெற செய்வோம், கச்சத்தீவை மீட்டெடுப்போம். அதுக்கு அடுத்ததாக தான் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்னன்னா, அந்த கச்சத்தீவு நம்ம திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்குறோம்ல, அந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் தான் முதல்வராக இருக்கார். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கலைஞருக்கு இது தெரிஞ்சுதான் நடந்துச்சுன்னு எதிர்கட்சிக்காரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கலைஞருக்கு அது தெரியவே தெரியாது, அவர்கிட்ட பர்மிஷனை கேட்காம சென்ட்ரல் கவர்மெண்ட் தானா முடிவெடுத்து இந்த மாதிரி குத்துப்பிட்டாங்க, அதனால தான் நமக்கு பிரச்சனையாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது நமக்கு ரொம்ப நாள் கன்ஃபியூஷனாகவே இருக்குல்ல. அதை அவர்கிட்ட கேள்வியை கேட்குறாங்க, கலைஞர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் கச்சத்தீவை கொடுக்க போகிறாங்கன்ற முடிவு கலைஞர் அவர்களுடைய நாலேஜுக்கு போச்சா போல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதெல்லாம் ஒரு கமிட்டிலாம் போட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி எல்லாமே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி டிபேட் பண்ணி, அதாவது இது கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பேசி அதுக்கப்புறமா தான் இது முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட் லைக் அவருக்கு தெரியும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து வர. அப்படி பேசும்போது தான் இப்போ அன்னைக்கு நீங்கள் கச்சத்தீவு கொடுத்தது சரின்னு உங்களுக்கு பட்டிருக்கலாம் அப்படின்னு செய்தியாளர்கள் ஒருத்தர் அன்னைக்கு உங்களுக்கு சரின்னு பட்டிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நம்ம அதை திரும்பி மீட்கிறதுக்காக காங்கிரஸோடைய துணையோடு திமுக போராடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க வரும்போது, செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அன்னைக்கு மட்டும் கிடையாது இன்னைக்கே சொல்கிறேன், கச்சத்தீவு கொடுத்தது அப்படிங்கிறது சரியான முடிவு. ஏன்னா அது ஒன்றதுக்கும் பெறாத ஒரு நிலப்பரப்பு, அதை கொடுத்துட்டு நமக்கு வந்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பரான ஒரு நமக்கு வர வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அம்மையார். அதனால் அவங்க எடுத்த முடிவு அன்னையிலிருந்து இன்னைக்கே அது சரியான முடிவு அப்படின்ற மாதிரி வாதத்தை முன்வைத்திருக்கிறார் செல்வ பெருந்தகை அவர்கள். அது வெளியுறவு துறைக்கும் மாண்பு முதலமைச்சர் அப்ப இருந்த முதலமைச்சருக்கு தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணுங்க, தயவு கூர்ந்து மெத்த படித்தவர்கள் எல்லாரும் இங்கே நிற்கிறவங்கெல்லாம் 282 ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமியை ஒரு சின்ன இடத்த கொடுத்துட்டு அன்னை இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு அக்ரிமெண்ட் பார்க்க கூடாது, 2 அக்ரிமெண்ட் பார்க்கணும். இப்பவும் சரிதான் இல்ல நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம், அப்பவும் சரிதான் இப்பவும் சரிதான். ஆனா மீனவர்கள் கச்சத்தீவை மீட்டெடுத்துட்டா நாங்க சுதந்திரமா மீன் பிடிக்க முடியும், எங்க வலையை கிழிக்க மாட்டாங்க, எங்க படகு சாதாரணப்பட யாரும் ஒருத்தரும் சொல்லல. மீட்டெடுப்பது நம்முடைய கடமை, மீட்டெடுக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்திரா காந்தி ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் தெரியும். நீ பத்திரிகையாளர் நீங்க பாங்க போயிட்டு வெஜ் பேங்க்னு போடுங்க, இந்திரா காந்தியோட உடன்படிக்கை எத்தனை லட்சம் ஏக்கர், அங்க இருக்கிற கனிம வளங்கள் என்ன, அங்க இருக்கிற பல்லுயிர்கள் விலை மதிக்க முடியாதது. அவரே ஒரு கமிட்டியை போட்டு பேராசிரியர் சட்ட பேராசிரியர் போட்டு எல்லாம் வாதம் பண்ணி இருக்காரு. செழியன் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்காரு. சாப்டர் 5 என்ன சொல்லுது அந்த சட்டத்துல தீர்மானத்தில், சாப்டர் 6 என்ன சொல்லுது, சாப்டர் 5 ரொம்ப தெளிவா இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் அந்த இடத்தில் மீன் பிடிக்கலாம், அத்தோனியார் கோவிலுக்கு விசா இல்லாமல் சென்று வரலாம், பருத்தி வலைகளை காயப்படலாம்னு அந்த ஆக்ட்ல சொல்லுது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.